இயர்ஸ் ஈவ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி 31st. நாங்கள் இப்போ வந்து வெளியே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கோம். நான் ரெடி ஆகிட்டேன். இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். இவ்வளோ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு நியூ இயர் பார்ட்டிக்கு ப்ராப்பராக அப்ராப்ரியேட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது வந்து மஹி தான். இங்கே பாருங்கள், இந்த சைடு இங்கே பாருங்கள், தான் மஹியோட நியூ இயர் ஈவ் அவுட்ஃபிட். நியூ இயர்ஸ் ஈவ் அவுட்ஃபிட். ஆமாம், ஜுவல்லரி ஷாப்க்கு போய் ஒன்ட்டே சொன்னா நீ தான் சொன்னேன். ஆஹா, தெரியாது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு டான்ஸ் ஆடுறியா? மஹி நினைக்கும் அம்மைக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு நம்மள டான்ஸ் ஆட சொல்லிட்டு. மஹி எங்கே பார்த்துட்ருக்கான்னு தானே நினைக்கிங்க? அந்த இதில் இருக்கக்கூடிய மிரரில் அவளோட ப்ரிட்டி ஃபேஸை பார்த்துட்ருக்கா. சரி, அங்கே போய் ஆடுப்போ. மஹியோட இந்த பர்டிகுலர் ஸ்கர்ட் வந்து மகாவோடது. மகாக்கு அஞ்சனாவோ அனுஷாவோ யாரோ வாங்கி கொடுத்து போட்டு காணிச்சாலா? அம்மாவுக்கு தான் அவள் போட்டு காணிக்க மாட்டான், உனக்கெல்லாம் போட்டு காணிப்பான். மகாக்கும் மஹிக்கோ அனுஷாவோ அஞ்சனாவோ வாங்கி கொடுத்த ஸ்கர்ட்டு. ஆனால் மகா அனுச்சித்தியா? அனுச்சித்தி வந்து எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்கர்ட். ஆமாம், இது மகாக்கு வாங்கினது. மகா போடவே இல்லை. ஆனால் நமக்கு தான், மஹிக்கு தான் வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட்டு ஃப்ராக்கு அதெல்லாம் பிடிக்கும்ல. 6th வரைக்கும் பத்தோம். அப்படியா? சரி, என்ன பண்ணலாம் இப்போ? பச்சு அது வேண்டாம். சரி, நம்ம கிளம்புவோமா? அப்போ நீ டான்ஸ் ஆடலையா? எதாவது பண்ண போறியா? மஹியோட ஹேரை பாருங்க, இது மகா வந்து அவளுக்கு கெட்டி விட்டு. நான் வந்து மஹியை ரெடி பண்ணவே இல்லை, மகா தான் மஹியை ரெடி பண்ணான். கையை காணி. ஆமாம், கையெடுத்தால் தான் தெரியும். இங்கே வருங்க, இது இவளோட மேக்கப்பு அது எல்லாம் போட்டு விட்டது யாரு? மகா. ஆமாம், அவள் லிப் பாம் போடலான்னு சொன்னா அதை வேண்டான்னு சொல்லிட்டு. ஏன் வேண்டாம்? அப்படியா? சூப்பர், நல்லா இருக்கும். அவுட்ஃபிட் வந்து பிளாக் அண்ட் ரெட் ரொம்ப அழகாக இருக்கு. யூ லுக் பிரிட்டி. சரி, விஷ் பண்ணு, எல்லாருக்கும் விஷ் பண்ணு. ஹாப்பி நியூ இயர். எஸ், ஹாப்பி நியூ இயர். அண்ட் நானும் சொல்லணும்னு நினச்சேன், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வர்ற வருஷம் 2025. எஸ், இந்த வர்ற வருஷம் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே. ஓகே, இங்கே வா, நீ வந்து சொல்லு. இந்த வர்ற வருஷம் எல்லாருக்கும் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லு. இந்த வர வருஷம் எல்லாருக்கும் மனசில் வச்சது கண்டிப்பாக நடக்கும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர். அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஃபார் 2025. ஓகே, போலாமா? ஓகே, மஹமா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பி நியூ இயர். அப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் நல்லா ஃபாஸ்ட்டாக முடியக்கூடாது. ஏன்னா சும்மா. அதுக்கப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்க. இங்கே வா, மறந்துங்க. பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்க, என்ன படிச்சீங்க? இந்த பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்க மேடம். அம்மா ஹாய். ஊருக்கு முன்னாடி உள்ளே உட்காந்துட்டு சூடாக இருக்குன்னு. எனக்கு இந்த காரில் மஹி இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு வந்து ஏர்லியர் விலாக்ஸில் ஒரு இதில் அனுஷா சித்தி இருக்கும்போது பீச்சுக்கு போனோம். அப்போது நீ வந்து குட்டி பிள்ளையாக இருந்த மகன் ஞாபகம் இருக்க? காருக்குள்ளே இருப்பாள், மொதல் சீட்டில் போய் உட்காந்துட்டு இருப்பாள். இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பாள். இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்தாச்சு. யாரெல்லாம் அந்த டைம்லேருந்தே நம்ம விலாக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய வியூவர்ஸ் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, அக்கா கொஸ்டின் கேளுங்க, உங்கள் விலாக் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்து தானே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க நம்மளோட விலாக்ஸை, அது எந்த வீடியோ அப்படிங்கிறத கமெண்டில் கொடுங்க. ஸோ அது வந்து அப்போ நமக்கு வந்து நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. நீங்கள் வந்து இந்த சேனல்லேருந்து ஒரு வீடியோ பார்த்து தானே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த வீடியோ தான். அந்த வீடியோ எதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம், கிச்சன் டூர். நீங்கள் எதில் வந்து நம்மளோட சேனலை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் ஐஸ் வைப்போம், ஹாட் வைப்போம், போபா டீ வைப்போம்.
அப்பா தட்டி தட்டி எப்படி கார பழப்பழம் நக்கிட்டா பாருங்க. போபோ டீ சாப்பிடுமா இன்னைக்கு? We'll try, okay baby. அம்மா இந்த போபோ தானா? Nice. போபோ தனியா ரெஸ்டாரண்ட் வாங்குனே இல்லனே. ஆமா. நான் தாரோ தான் வாங்குனேன். போலாமா? அம்மா இது பாரியா. Clean and let's go. இது பாரியா ஃப்ராக். சிங்கிளா 2024 டெல்லி. பாய். அது ஒரு தனியா ஆன் பண்ணி வாஷ் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ காரில் ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இன்னைக்கு எங்க இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு எங்கள் மைனியோட பர்த்டே. அதனால அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்குறதுக்கு கொலுசு தான் வாங்க போகிறோம். ஸோ மஹிக்கும் கொலுசு வாங்கணும். ஏன்னா அவர் ரொம்ப நாளாட்டி கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், அங்கே சதீஷ்க்கு என்ன வேணும்? அவளுக்கு மோதிரமா, இவளுக்கு கொலுசு தான். உனக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கிடுவோமா? எனக்கு ஒரு 10 பவுனுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிடுவோம். ஸோ அதனால போகிறோம். அதை முடிச்சுட்டு ரிலையன்ஸுக்கு போகிறோம். அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் சவுத் ஆஃப்ரிக்கால அப்போட ஃபேவரட் கலர்னு கேட்டேன். அப்பா சொன்னா பிளாக் கலர்ல ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன். ஓகே சரி போலாமா? சொல்லி முடிச்சாச்சு. மஹி குட்டிக்கு வாங்கியிருக்கிற கொலுசு இங்கே ஆக்சுவலி ஹாரிஸ் நாடாரில் பார்த்தீங்கன்னா நியூவாட்டு மேலே சில்வருக்குன்னே ஒரு ஃப்ளோர் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ். மஹாக்கு என்ன வேணும்? மஹா ரிங் வந்துருக்கீங்க. ஆமாம், இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வரல. அது எப்படி இருக்கும் பிளானிங் இல்லை கையை நீ எங்கே வச்சுக்கோ. மகாவுக்கு வந்து மகா ஒரு ரிங் பைத்தியம். அதனால அவள் ரிங்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. அழகா இருக்கு. கலர் சும்மா எடுக்காத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? கம்மல் இருக்கு, நிறைய சில்வர் ஜுவல்லரிஸு. இந்த சைடு வந்து ஆன்டிக்கு அழகாக இருக்குது பாருங்க. ஆங்கிளிட்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. பிரேஸ்லெட்ஸு எதுடா அது எடுத்த இடத்துல வச்சிடணும். சரியா? கனி பார்ப்போம். prettiயாக கனி உன் கையை கனி பார்ப்போம். கைக்கு அழகாக இருக்குது. கோல்டு பிளேட்டடும் இருக்கு. இது எல்லாமே சில்வர். ஆனால் டைட் பண்ணணும். வரேன் பார்க்கலாம். இது தங்கச்சிக்கு தானே. நம்ம கோவாவில் வாங்கினோம். அதை தூக்கி போட்டுட்டு இருந்தவன தான் நான். சரி ஓகே, அதை நீ போட்டு நீ அந்த மாதிரி ஒன்று வாங்க. இது அம்மா வச்சுட்டு வந்துடுறேன். அழுது கொடுத்துட்டேன். ரிங் நம்பர் மகாவோட ரிங்கா கனி
இந்த கைக்கு இந்த அது அந்த ஃபிங்கருக்கு நான் வாங்கல. 2 பிள்ளைகளுக்கு ஸ்டைல பாரு. இங்க கண்ணி கையை கண்ணி. இந்த கை இவா கல் வச்சு இவா வந்து இந்த மாதிரி நான் எழுதுறது மதி கிடைக்கிறேன். கொள்ளாம அம்மா பீச்சுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஃபோட்டோலாம். நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்க? வந்தாச்சு. ரிலையன்ஸ்க்கு வந்துச்சு. அது வர்ற வழி இல்ல. பானிபூரி வாங்கித்தா, ஐஸ்கிரீம் வாங்கித்தா, வேற எனக்கு ஐஸ்கிரீம் ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்னும் வாங்கித்தா. ஓகே எனக்கு என்னது லேஸ் சிப்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் ரிலையன்ஸில் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தேன். வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஷாப்பிங் கால் வெயிட்டிங், இன்க்ளூடிங் செல்லர்ஸ் வந்து போயிட்டோம். செல்லர்ஸ் வந்து மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வாட்டியும் கொஞ்சம் சில பல ஐட்டங்கள் வாங்கியிருக்கோம் டேஸ்ட் டெஸ்ட்டுக்கு. ஸோ அது உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு என்ன ஸ்டாப்? எப்போ என்ன ஸ்டாப்னா சொத்தேலு பீச். கரெக்ட். இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து கொஞ்ச நேரம் போய் பீச்சில் போய் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலான்னு போகிறோம். எஸ், அதை முடிச்சிட்டு டின்னருக்கு போகிறோம். ஓகே, ரெடியா? டின்னர் எங்கனா? வீட்ல இருந்து கிளம்புனதே அந்த டின்னருக்கு தானே. டின்னர் எங்கனா? எக்ஸாக்ட்லி. சோ ரொம்ப நாள் ஆச்சு ஹோட்டல்ல சாப்பிட்டு. ஆரிய பவன் அம்மாக்கு பேரு அருணாச்சலா காலேஜ் பஸ். இந்த பஸ் வந்து ஆக்சுவலி அனுஷாவால மறக்க முடியாது. ஏன்னா அனுஷா அந்த காலேஜ்ல தான் படிச்சா. போலாம் ரைட். அந்த துவாரகாபதின்னு போட்டிருக்குல்ல, அம்மா அது வந்து இந்த ஒரு கிருஷ்ணர் கோயில் மாதிரி ஒரு இது. அது கொஞ்சம் அங்கே போகணும். பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி நாசமாயிட்டா. பீச். ஆனா உனக்கு எப்படி தெரியல, ஆனா தெரியுதா பீச்? விட சொத்தலாம். எனக்கும் பீச்னா சொத்தவல. சுத்தணும்னா கன்னியாகுமரி மாங்காய் கடை இருக்கு. சொத்தல பிடிக்காது. Yummy. சும்மா சொன்னேன். நாங்க லாஸ்ட் வந்த அந்த ரெசார்ட் எங்க தெரியுமா இருக்கு? பாகன்மா. அது ஓ சொத்தல பீச் இல்லையா? வேற ஏதோ பீச் அது. இந்த மிளகா வடை போடுவாங்க. ஏ என்னது? மிளகா பஜ்ஜி. மத்த ஃப்ளவர்ஸ் பாரு. வாவ். இங்க உட்காரலாம். கண்ணுல யார் ஐலைனர் போட்டு என்னது? என்ன மனம் பேரு? அப்பா பபிள் கம் மனம். நான் சாடு வரேன். என்னது அது? பபிள்கம் பபிள்கம். மகா எமங்கப்பா. ட்ரூ கம். கொச்சா பஜ்ஜி கிடையாது. பஜ்ஜி கிடையாது. எனக்கு பஜ்ஜி வேணும். பஜ்ஜி பஜ்ஜி வேணும். சாப்பிட்டுட்டு இதை போடலாம். அவளுக்கு போட்டுச்சு. சிறிய தாத்தா பஜ்ஜி. அவுட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சீட்டோஸ் இருக்கு. குக்கீஸ். சீட்டோஸ் இருக்கு. நமக்கு பால் தானே இது பண்ணி. அதுக்கப்புறம் M&M குக்கீஸ். இது எல்லாமே செல்லர்ஸ்ல வாங்கினது. அதுக்கப்புறம் வேர்க்கடலை அவிச்சது இருக்கு. ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு. அம்மா இப்போ பஜ்ஜி வாங்கிட்டு வா. அம்மா நம்மளுக்கு ரவுண்ட் தானே இருக்கும். இது இதான் உட்காரு. ஏய் கேர்ள், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பெரிய இவா நினைப்போம். மனசுல பெரிய ஹீரோயின் நினைப்போம். பத்தியா? அப்பா எங்க போயிருக்கா? பஜ்ஜி அங்க போயிருக்கல. ஒன்னா இருக்கு அப்பா. நான் ஜூம் பண்ணிட்டேன் அப்பாவை. ஒன்னா இருக்கா. அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? இது வாழைக்காய் பஜ்ஜி. ஓகே, காணி பஜ்ஜி. சுட சுட பஜ்ஜி. யம்மி. சுட சுட இருக்கு. அப்பா என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? அப்பா பாயில்டு பீனட்ஸ் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். காலையில் அவிச்சது. மகா என்ன சாப்பிடு? இது வந்து என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கிராமும் நரிப்பயிரையும் ஸ்ப்ரவுட் பண்ணேன். அந்த ஸ்ப்ரவுட்ஸை சாப்பிடுதா. ஸ்ப்ரவுட்ஸ் வந்து யாருக்கு ஃபேவரட்டோ என்னவோ மகிக்கு வந்து அவ்வளோ பிடிக்குங்க. எப்படி சாப்பிடுதா பாருங்க. ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட சொத்தமலை பீச். அங்கே பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மீனுக்கு பேர் தான் தூண்டில் மீன். அப்படிதானே? தூண்டில் மீன். வந்திருக்கோம். இதுதான் லாஸ்ட் ஸ்டாப். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தான். அப்பா என்ன காரம் தோசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து போயிட்டு வந்தோம். ஷாப்பிங் ஹால் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்கே ஒரு குயிக்கான ஷாப்பிங் ஹால். ஸோ ஃபஸ்ட்டு 2 கடை, ஒன்று செல்லர்ஸ், அது 2வது காணிக்கிறேன். இது வந்து ரிலையன்ஸில். கொஞ்சம் ஏன் ஒன்றே மட்டும் காணிக்கக்கூடாது, ஒன்றே தான் காணிப்பேன் நான். ஸோ கொஞ்சம் இந்த தானியங்கள்லாம் கொஞ்சம் தீந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அங்கே போயிட்டு அதுக்கு ரீஃபில் பண்ணுறதுக்கு வேண்டி வாங்கிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோயா சங்க்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து புதுசாக ஒரு பருப்பு வந்து பார்த்தேன், பெலர் தால் ஸ்ப்ளிட். இது என்ன பருப்புங்கிறது தமிழில் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து கொடுங்க. நான் வந்து இது ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் கிரேவிக்கு. அதுக்கப்புறம் வெள்ளை கொண்ட கடலை, பச்சை பயிறு, பின்ன வால்நட்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து தாமரை தண்டு இருக்குல்ல, அதில் வந்து வத்தல். தாமரை வளையம் வத்தல். அந்த வத்தல். ஆமாம். ஸோ சதீஷ் தான் இது வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒயிட் பட்டாணி, ஹோல் வீட் பென்னே பாஸ்தா. அதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தல் காஞ்சது. அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தல். இது 2மே குழம்புக்கு. டோஃபு, கருப்பு கொண்ட கடலை. அதுக்கப்புறம் வந்து பட்டர் பீன்ஸ், கார்லிக், மக்கானா. அதுக்கப்புறம் டேட்ஸு, டாய்லெட் கிளீனர், இது வந்து பவுடர். அதுக்கப்புறம் க்ரீம் பார் வாங்கிட்டேன், டவ் பார் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா பிஸ்கெட், இது என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் 2 டீ சதீஷ் வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த க்ரீன் டீ. இது வந்து எதெல்லாம் இருக்குன்னா ஜிஞ்சர், மின்ட்டு, லெமன். அதுக்கப்புறம் இன்னொன்று லிப்டனில் இது வந்து ராஸ்பெரி அண்ட் மின்ட். ராஸ்பெரி மின்ட்டு. இது நான் ஆக்சுவலி ட்ரை பண்ணதே கிடையாது, அதனால இப்போ ட்ரை பண்ணணும். ஆமாம், அது 2வது அதுவை. அதுக்கப்புறமா நியூட்ரி சாய்ஸ் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் ஒரு பேக்கெட், ஸ்பெகெதி 2 பேக்கெட், சுகரு. அதுக்கப்புறம் இந்த பத்தி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஃப்ரீ இல்லை ஆக்சுவலி, 7 ருபீஸோ 9 ருபீஸோ பே பண்ணால் இதுவும் சுகரும். ரிலையன்ஸில் அந்த ஆஃபர் ஓடும்ல, எங்கள் ஊரில் ஓடும், உங்கள் ஊரில் இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் செல்லர்ஸில் வந்து நாங்கள் எதெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சவையோடி பிஸ்கெட்ஸ், நம்மளோட திரமிசு பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு திரமிசு செஞ்சு காணிக்கிறேன், அதுக்கு வேண்டி இந்த பிஸ்கெட்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் சிராச்சா சாஸு, ஸ்பைசி சாஸ். இதுதான் இந்த ஃப்ளையிங் கூஸ் பிராண்டு தான் ஒரிஜினல் சிராச்சா. ஸோ இது ஒரு பாட்டில். சீட்டோஸ் க்ரன்ச்சி, இது மகா வாங்கினது. ரைஸ் கேக்ஸ் வந்து மிந்தி நான் சாப்பிட்டுட்டு இருந்தது, அப்புறம் ரொம்ப நாளாக சாப்பிடவே இல்லை. அதான் ரைஸ் கிராக்கர்ஸ், ரைஸ் கேக் கிராக்கர்ஸ். அதுக்கப்புறமா இந்த குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணணுன்னு வாங்கினேன், M&M குக்கீஸ் டபுள் சாக்லேட். அதுக்கப்புறம் இந்த மகா குட்டி வந்து இந்த டபுள் கம் வேணும் அப்படின்னு. இது வந்து டியூபில் இருக்கும், பபிள் கம் வந்து டியூப் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட குட்டி ஷாப்பிங் ஹால். போகிறீங்க எதுக்கு? நியூ இயர் இன்னைக்கு நம்ம வெடியோடி கொண்டாட போகிறோமா? ஓகே. அப்போ எனக்கு வந்து மேலே போய் கிளிட்டராக வெடிக்கும்ல, எனக்கு அது வாங்கிட்டு வருவேலா? ஆமாம். அப்பா ஷார்ட் வந்து கிளிட்டராக வெடிக்கும்ல மேலே, டப்புன்னு வெடிக்கிறது வேண்டாம், கிளிட்டராக வெடிக்கிறது தான் வேணும். ஓகே. ஏ எஸ், அது இது என்னது?
ஒழுங்கா கொடு மகி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஓகே. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. தக்கிட்ட 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 புது கொலுசை போட்டுட்டு என்ன ஆட்டம் பாருங்க. அண்ட் 2025க்கு இன்னும் 5 minutes என்ன பண்ணீங்க? இந்த 2025 கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம். 11. Happy New Year! Happy New Year! Happy New Year, Appa! Happy New Year 2025! Happy New Year! ரெடி சொல்லுங்கடி. Happy New Year! Happy New Year! Happy New Year! இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். நாளைக்கு அடுத்த வருஷம் தான் இனிமேல் நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். அடுத்த வருஷம் தான் மீட் பண்ண போகிறேன். ஆமாம். நியூ இயர்னாலே இந்த பாட்டு தாங்க. யாரெல்லாம் இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டை கேட்டுட்டு தான் நம்ம நியூ இயரே ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிப்போம். ஐகானிக் சாங்.